வணக்கம், வாழ்க வளமுடன். இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு விட்டமின் B1ங்கிற சத்து நம்ம உடம்புல குறைந்தால், தயாமின்ங்கிற அந்த விட்டமின் நம்ம உடம்புல குறைஞ்சா ஏற்படக்கூடிய விட்டமின் B1 குறைவு நோய். இதை மருத்துவ சொல்ல பெரி-பெரி என்று சொல்லுவாங்க. இந்த பெரி-பெரிங்கிற சொல் எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தோம்னா, சிங்கள மொழி சொல் இது. இதுக்கு வீக்னஸ் என்ன அர்த்தம் கொள்ளலாம். பொதுவாக சிங்களவர்களும் நம்மள மாதிரியே அரிசி உணவு முக்கியமான உணவாக உண்ணும் பழக்கம் உள்ளவங்க. அந்த அரிசியை நன்கு பளபளப்பாக்கி ஷைன் பண்ணி பாலிஷ் பண்ணி சாப்பிட்றதுனால அந்த அரிசி மேலே இருக்கக்கூடிய விட்டமின் B1 சத்தான அன்யூரின்ங்கிற சத்து, இல்லை எல்லாருக்கும் தெரிஞ்ச தயாமின் என்கிற சத்து குறைந்து போவதால், தொடர்ந்து அதே போல சத்து குறைவான அரிசியை சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நரம்பு அழற்சி, பாரிசவாயு, தசை இழுப்பு, நீர்கோர்ப்பு, உடம்புல மனம் சோர்வடைந்து போதல், இருதயம் செயலிழந்து போதல் என்கிற விஷயங்கள்லாம் இந்த சத்து குறைபாடால ஏற்படும்னு சொல்றாங்க. அதாவது நியூரிட்டிஸ், பேரலைஸ், மஸ்குலர் வாஸ்டிங், ப்ரோக்ரஸிவ் ஒடேமா, மென்டல் டிஸ்டோனேஷன், ஹார்ட் ஃபெயிலியர் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் என்று சொல்றாங்க. இதுல இந்த பெரி-பெரி டிசீஸ்ல கூட 2 வகை இருக்குது. ஒன்னு வெட் பெரி-பெரி, இன்னொன்னு ட்ரை பெரி-பெரின்னு சொல்றாங்க. இந்த வெட் பெரி-பெரி உள்ள நோயாளிகள் உடம்புல ஃபுல்லா நீர் கோப்பும். வறண்ட பெரி-பெரி நோயாளிக்கு கை கால்களில் மரமரப்பு, பலவீனம் காணப்படும். இது பொதுவா ஆசிய நாடுகளில், ஏசியன் கண்ட்ரீஸ்ல அரிசியை பளபளப்பாக்கி உண்ணும் நபர்களுக்கு ஏற்படும் நோய் என்ன சொல்றாங்க. அதனாலதான் இப்ப கைக்குத்தல் அரிசி, பாலிஷ் போடாத ரா ரைஸ், சிகப்பு அரிசி இதெல்லாம் நல்லது என்ன சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கவர்மெண்ட்ல கூட இதுக்கு விளம்பரங்கள்லாம் செய்யறாங்க. இந்த பெரி-பெரி நோயை போக்கக்கூடிய, அதனால் ஏற்படக்கூடிய உடல் உபாதைகளை சரி பண்ணக்கூடிய ஹோமியோபதி மருந்துகள் என்ன பார்த்தோம்னா, ரஸ்டாக்ஸ், காலிபாஸ், இலாட்ரியம் என்கிற மருந்துகளை சொல்லலாம். அதுல குறிப்பா ரஸ்டாக்ஸ் என்ன பார்த்தோம்னா, கைகளில் ஆற்றலின்மை, கால்களில் ஒரு விரைத்து போன தன்மை, கிட்டத்தட்ட பேரலைஸ் மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி பண்ணக்கூடியது இந்த ரஸ்டாக்ஸ்ங்கிற மருந்து. காலிபாஸ் என்கிற மருந்தை பார்த்தோம்னா, எல்லாவித நரம்புகளிலும் பலவீனம், ரொம்ப சோர்வா இருக்கிறது, படிப்படியா ஓசையின்றி வரும் பாரிச வாயு, அதாவது பேரலைஸ், சைலண்டா வரக்கூடிய பேரலைஸ். இந்த இலாட்ரியம்ங்கிற மருந்து பெரி-பெரி, குறிப்பிட்ட சில வகை நீர்கோர்ப்பு, அடிக்கடி அதிகமா கொட்டாயி விடுதல், உடலை அப்ப முறுக்கிட்டு இருக்கிறது, சில மைண்ட் சிம்டம் இதெல்லாம் குறித்து காமிச்சா இலாட்ரியம்ங்கிற மருந்தையும் உபயோகப்படுத்தலாம். இந்த பெரி-பெரி மட்டுமல்ல, தயாமின் குறைபாடு மட்டுமல்ல, எல்லா விட்டமினும் பத்தியும் நம்ம பாண்டிச்சேரி ஹோமியோ லேர்னிங் ஃபாரம் யூடியூப் சேனல்ல தனித்தனி பதிவுகள் உண்டு. அந்த விட்டமின் எல்லாம் எந்த சோர்ஸ்ல இருந்து நம்மளுக்கு கிடைக்குது, விட்டமின் B1 நம்ம அரிசியில இருந்து மட்டும் இல்ல, பலவித உணவுகள்ல இருந்தும் கிடைக்குது. அதை பத்தின தெளிவான பதிவுகள் நம்ம பாண்டிச்சேரி ஹோமியோ லேர்னிங் ஃபாரம் யூடியூப் சேனல்ல உண்டு. அதனால விட்டமின் பத்தி தெரிந்து கொள்ளும் ஆர்வம் உள்ள நீங்கள் கண்டிப்பாக பாண்டிச்சேரி ஹோமியோ லேர்னிங் ஃபாரம் யூடியூப் சேனல்ல இருக்கிற எல்லா விட்டமின் பதிவுகளையும் பாருங்க. அது கூடினால் என்ன பிரச்சனை, குறைந்தால் என்ன பிரச்சனைங்கிறது எல்லாத்தையும் விளக்கமா அதுல பதிவேற்றம் செய்துள்ளோம். இந்த பெரி-பெரிங்கிற நோயை போக்கக்கூடிய பல உணவுப் பொருட்கள் அதுல பட்டியலிடப்பட்டுள்ளது. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். இந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டட் பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைப்பதற்கு பாண்டிச்சேரி ஹோமியோ லேர்னிங் ஃபாரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. 1250 பதிவுகளுக்கு மேல ஹெல்த்தை மட்டும் பேசக்கூடிய ஒரு தளம் என்றால் அது பாண்டிச்சேரி ஹோமியோ லேர்னிங் ஃபாரம் யூடியூப் சேனல் மட்டும்தான். வாழ்க